வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று 19ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளேடுகள் அந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வழமை போன்று குரல் தரும் சிந்தனை. நாம் தருகின்ற குரல்: பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல. பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல என்பது குரல். பழிக்கு அஞ்சாமல் சேர்த்த பொருள் கணக்கென்று இருப்பினும் அதைவிட பழிக்கு அஞ்சி சேர்த்த பொருளை பகுத்து உண்ணும் பண்பிலேதான் வாழ்க்கையின் ஒழுக்கமே இருக்கிறது என்பது இந்த குரலுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற விளக்கமாக இருக்கின்றது. நாம் இனி பத்திரிகைகளை பார்ப்பதற்கு முன் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகளின் சுருக்கம். இன்று அனைத்து பத்திரிகைகளிலுமே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செய்திதான் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன. பிரதான கட்சிகளின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் தொடர்பான படங்களும் பிரதான வேட்பாளர்களின் ஜனாதிபதி வேட்பாளர்களின் உரைகளும் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கிய இடம் பிடித்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பேச்சின் போது ஒவ்வொரு கட்சிகளும் பிரதான 3 வேட்பாளர்களுக்கு இடையில் மோதல் இடம்பெறுவது, வாத பிரதிவாதங்கள் இருப்பதை இன்றைய பத்திரிகைகள் பிரசுரித்திருக்கின்றன. ஒரு சுயேட்சை வேட்பாளர் தெரிவிக்கின்ற கருத்துக்கு பதிலளிக்கின்ற வகையிலே ஏனைய கட்சிகளும் அதற்கு மாற்று கருத்துக்களை முன்வைத்திருக்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே நாம் காரசாரமான அரசியல் செய்திகளாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிடவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதியை ஆதரிப்பதற்கு முன்வந்திருப்பதாக பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகள் சில முக்கியம் கொடுத்திருக்கின்றன. பிரதான தலைப்புச் செய்தியோடு தமிழ் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. சில பத்திரிகைகளிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நேற்று கொட்டகலையிலே நடந்த கூட்டத்திலே முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அதாவது தேசிய சபை கூட்டம் நடந்திருக்கின்றது. இந்த கூட்டத்திலே ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டதாக செந்தில் தொண்டமான், ஜீவன் தொண்டமான் ஆகியோர் அறிவித்திருக்கின்றார்கள். படங்களோடு அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான ஜனாதிபதியை ஆதரிப்பதற்கு அவர்கள் தீர்மானித்திருந்தாலும் இருதரப்பு ஒப்பந்தம், அதாவது ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட இருப்பதாக விரைவிலே கைச்சாத்திடப்படும் என்று நேற்று ஜீவன் தொண்டமான் அறிவித்தார். அந்த செய்தி சில பத்திரிகைகளிலே முக்கிய செய்தியாக அல்லது பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கின்றது. அதே நேரம் வாக்குச்சீட்டின், அதாவது 39 வேட்பாளர்கள் களத்திலே போட்டியிடுவதால் இது வாக்குச்சீட்டின் நீளம் எவ்வளவு என்பதிலே இன்னும் ஒரு சர்ச்சை நிலவுகின்றது. கிட்டத்தட்ட 2 அடி 9 அங்குலத்திலே இந்த வாக்குச்சீட்டின் நீளம் அமைவதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்று தமிழ் பத்திரிகை ஒன்றிலே முக்கிய செய்தியாக வந்திருக்கின்றது. கடந்த வாரம் ஆங்கில பத்திரிகைகளும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தன. என்றாலும் இந்த வேட்பாளர்களுக்கான அட்டவணை இப்பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய எழுத்து வரிசையிலே அவர்களுடைய பெயர்கள் இடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இதனை அச்சடிப்பதிலே அச்சக கூட்டுத்தாபனம் ஒரு சங்கட நிலையை எதிர்கொள்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது பத்திரிகைகளை பார்க்கின்ற போது நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதே நேரம் ஒரு வேட்பாளருக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு, மட்டுப்படுத்தல்கள் இருக்கின்றன. இந்த சட்ட மூலத்தின்படி, தேர்தல் சட்ட மூலத்தின்படி ஒரு வேட்பாளருக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று வேட்பாளர்களோடு தேர்தல் திணைக்களம் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் ஒவ்வொரு தொகையை தெரிவித்திருக்கின்றார்கள். பிரதான கட்சிகள் 200 ரூபாய் அல்லது 300 ரூபாய் செலவிட வேண்டி ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் சில சுயேட்சைகள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன. 20 ரூபாய்க்குள் அது மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் திணைக்களத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்ற செய்திகளையும் நாம் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு இன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுடைய பிரச்சாரம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவிலிருந்து அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார். பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கு முழுவதும் தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். புலிகண்டி முதல் பொத்துவில் வரையான அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும் என்று அரியநேந்திரன் நேற்று அறிவித்திருக்கின்றார். அந்த செய்தியும் நாம் பத்திரிகைகளிலே முக்கிய செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழன் பத்திரிகையிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: ரணிலுக்கே ஆதரவு, ஈதோக முடிவு என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. படத்தோடு தரப்பட்டிருக்கின்ற செய்தியாகவே நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நேற்று கொட்டகலையில் நடந்த கூட்டத்தின் பின்பு ஜீவன் தொண்டமான் இதனை அறிவித்திருக்கின்றார். ஜீவன் தொண்டமானின் அறிவிப்பே இங்கே அவர் அறிவிக்கின்ற பொழுது எடுத்த படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கொட்டகலையிலே நடந்த அந்த கூட்டத்திலே பொதுச்சபை, அதாவது தேசிய சபை கூட்டம் நடந்திருக்கின்றது. தேசிய சபை கூட்டத்திலே அவர்கள் எடுத்த தீர்மானத்துக்கு அமைய இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. தேசிய சபை ஏகமனதாக ரணிலை ஆதரிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றது என்று ஈதோக அறிவித்திருக்கின்றது. இந்த அறிவிப்பின்படி விரைவிலே 2 கட்சிகள், அதாவது ஜனாதிபதியோடு
புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட இருக்கின்றது. அது தேதி நிர்ணயிக்கப்படாவிட்டாலும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்று ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பு தலையங்கப்பட்டிருக்கின்ற செய்திகள், அதாவது படங்களாகவே இங்கே சிறப்பு தலையங்கமிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கூட்டணியுடைய பிரச்சார கூட்டம் நேற்று நடந்தபோது எடுக்கப்பட்ட படங்கள் இங்கே பிரதான படங்களாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டம், அதன் போது எடுக்கப்பட்ட படங்களும், தேசிய மக்கள் சக்தி, மௌமிவ ஜனதா கட்சி ஆகியவற்றின் கூட்டங்களில் எடுக்கப்பட்ட படங்கள் இங்கே முக்கிய தரப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, திலீப் ஜாவீர் ஆகியோரின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நேற்று முன்தினம் அனுராதபுரம், அக்குரச, காலி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்றன. அந்த கூட்டங்களில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்டிருப்பதை இந்த படங்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முக்கிய சிறப்பு தலையங்கப்பட்ட படமாகவே நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை வரும் அமெரிக்க ராஜதந்திரி என்ற ஒரு செய்தி, இதுவும் சகல பத்திரிகைகளிலுமே காணப்படுகின்ற செய்தி. அமெரிக்காவின் சமுத்திரங்கள், சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் விவகாரங்களுக்கான பதில் உதவி செயலர் ஜெனிஃபர் ஆர் பெட்டில்ஜான் இன்று இலங்கைக்கு வர உள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. சமுத்திரங்கள், சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் விவகாரங்களுக்கான பதில் உதவி செயலராக ஜெனிஃபர் ஆர் பெட்டில்ஜான் ஆகஸ்ட் 17 முதல் 31 வரை கொழும்பில் தங்கியிருந்து பல்வேறு விடயங்களை ஆராய்வார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. சென்னை, இந்தியா, புதுடில்லி மற்றும் மாலத்தீவுக்கான இடங்களுக்கும் அவர் பயணம் மேற்கொள்வார் என்று இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு பிரத்யேகமான ஒரு செய்தி இங்கே கட்டங்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது. கேஸ் சிலிண்டரை விட்டு கொடுக்க மாட்டோம், ரணிலின் சின்னத்தை உரிமை கோரும் ஜன அறகலை அமைப்பு என்று தலைப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த செய்தி. ஜன அறகலை என்ற அமைப்பு உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிட்ட போது அதற்கு கேஸ் சிலிண்டர் சின்னமாக வழங்கப்பட்டிருந்தது. உள்ளூராட்சி தேர்தல் கலைக்கப்படாமல், அது நடத்தப்படாமல் இருக்கின்ற நிலுவையிலே இருக்கின்ற நிலையிலே, அதற்கான வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்படாத நிலையிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு கேஸ் சிலிண்டரை தேர்தல் திணைக்களம் வழங்கி இருக்கின்றது. ஆகவே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜன அறகலையே புரோபசி அமைப்பு தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. களுத்துறை மாவட்டத்திலே இந்த ஜன அறகலை புரோபசி அமைப்புக்கு கேஸ் சின்னம் வழங்கப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இது தொடர்பாக தேர்தல் திணைக்களத்திலே அவர்கள் முறையிடுகிறார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழிக்கு நீதி கோரி நாளை போராட்டம் என்ற ஒரு செய்தி, அதுவும் கட்டங்கட்டப்பட்ட செய்தி. தமது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை தொடர்ச்சியாக பல தடவைகள் காணாமல் போனோருக்கான அலுவலக அதிகாரிகள் அச்சுறுத்தி வருவதாக குற்றஞ்சாட்டும் முன்வைத்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விவகாரத்துக்கு நீதி கோரி போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தமிழன் பத்திரிகையின் முக்கிய முன்பக்க செய்திகளவை. வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, இந்தியாவுடான உறவை வலுப்படுத்த விசேட கவனம், உலகின் தெற்கு நாடுகளின் குரல் மாநாட்டின் 3வது அமர்வில் ஜனாதிபதியை தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. த தேர்ட் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமிட் என்ற இந்த சவுத் சமிட் மாநாட்டிலே ஜனாதிபதி இணையவழியினூடாக உரையாற்றி இருக்கின்றார். அனுராதபுரம் நேற்று முன்தினம் அவர் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு, அதாவது இணையவழி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றிய போது தெரிவிக்கப்பட்ட கருத்து தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அரச தலைவர்கள் அமர்விலே நேற்று முன்தினம் அனுராதபுரம் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து ஜனாதிபதி இணையவழி மூலம் உரையாற்றும் போது தெரிவித்த கருத்து தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக துவக்கப்பட்டிருக்கின்றது. 2 வருடங்களாக இலங்கை மக்கள் எதிர்கொண்ட சிரமங்களை குறைத்து வங்குரோத்து நிலையிலிருந்து மீளுவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்தியாவின் பெருந்தன்மையை காரணமாகும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பல துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையான ஆழமான பிணைப்பு ஏற்படும். மின்சாரம், போக்குவரத்து மற்றும் தரைமார்க்க இணைப்புகள் ஆரம்பிக்கப்படும். மேலும் திருகோணமலை துறைமுக அபிவிருத்தி மற்றும் ஏனைய இணக்கம் காணப்பட்ட திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரையாற்றும் போது தெரிவித்திருக்கின்றார் என்று வீரகேசரி அதனை பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. அது தொடர்பான படம் இங்கே பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. உலகின் தெற்கு நாடுகளின் குரல் மாநாட்டின் அரச தலைவர்கள் அமர்வில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுராதபுரத்திலிருந்து பங்கேற்ற போது
பிடிக்கப்பட்ட படம் இங்கே பிரதான படமாக இருக்கின்றது. அதாவது தேர்ட் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமிட் என்று இந்த மாநாடு இந்த துணியிலேயே இடம்பெற்றது. அதுதான படமும் செய்தியுமே இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. 27 அங்குல வாக்குச்சீட்டு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. இது ஒரு சர்ச்சைக்குரிய செய்தியாக கடந்த வாரம் முதல் பிரசுரமாகி வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டின் அளவு 26 அல்லது 27 அங்குலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் இவ்வாறு காலப்பகுதிக்குள் நிறைவு செய்ய அரசாங்க அச்சக திணைக்களம் உத்தேசித்திருக்கின்றது. நாட்டின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக தேர்தல் திணைக்களம் சகல ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்ற நிலையிலே அரசாங்க அச்சக கூட்டுத்தாபனமும் அதன் பணியை ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் இந்த வாக்குச்சீட்டின் நீளம் எவ்வளவாக அமையப் போகிறது என்பதுதான் ஒரு சர்ச்சையாக இருக்கின்றது. அதாவது 26 அல்லது 27 அங்குலமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது 2 அடி 3 அங்குலமாக வரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது என்பதை வீரகேசரியின் செய்தியாக நாம் பார்க்க முடிகின்றது. ரணில் இருக்கும்போது மாற்றுத் தருவதற்கு அலிசாகிர் மௌலானா கேள்வி, அவரை வெற்றி பெறச் செய்வதே மக்கள் செய்யும் நன்றி கடன் என்கிறார் என்ற ஒரு செய்தி படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. அலிசாகிர் மௌலானா முஸ்லீம் காங்கிரசினுடைய பிரதி தலைவராக இருப்பவர். அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கு முன்வந்து அவரோடு உடன்படிக்கை கைச்சாத்திருக்கின்றார். அவரை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்ற நிலையிலே அந்த கட்சியிலிருந்து அவர் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார் என்ற தகவலும் ஏற்கனவே வெளியாகிய நிலையில் அவரிடம் விளக்கம் கோரிக்கின்றது கட்சி. இந்த நிலையிலே அவர் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். நாடு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த போது தலைவர்கள் பலர் ஓடி ஒளிந்தனர். ஆனால் தனிநபராக முன்வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை கட்டி எழுப்பும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். குறுகிய கால பகுதிக்குள் அதில் வெற்றியும் கண்டுள்ளார். அனுபவமிக்க தலைவர் ஒருவரை கையில் வைத்து கொண்டு ஏன் நாம் மாற்று வழி பற்றி சிந்திக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பிரதி தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான அலிசாகிர் மௌலானா கேள்வி எழுப்பியிருக்கின்றார் என்று இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது பரிசோதிக்கும் நேரமல்ல, வாய்ப்பேச்சில் அரசியல் செய்யும் தரப்பினருடன் நாட்டை ஒப்படைக்க முடியாது. எனவே நாட்டு மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அதுவே அவருக்கு நாம் செய்யும் நன்றி கடன் என்று அலிசாகிர் மௌலானா தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எமது அமைச்சரவையில் 25 பேர் மட்டுமே அனுரகுமார திசாநாயக்க கூறுகின்றார் என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. எமது அமைச்சரவை வெறும் 25 பேரை மாத்திரமே கொண்டிருக்கும். இராஜாங்க அமைச்சர்களை வரும் இருக்க மாட்டார்கள். நாட்டின் பல அரசாங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. நாங்கள் அரசாங்கத்தை அமைப்பதற்காக மாத்திரம் வரவில்லை, வீழ்ந்துள்ள நாட்டை கட்டியெழுப்பவே ஆட்சிக்கு வர முயற்சிக்கின்றோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மாத்தறையில் நேற்று முன்தினம் நடந்த பிரசார கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரை இங்கே முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ரணிலை விற்பனை செய்ய 30 வருடங்கள் முயன்றோம். இந்த கேஸ் சிலிண்டரில் கேஸ் நிரப்ப முற்பட்டால் வெடித்து சிதறிவிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி கூறுவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நாட்டை வீழ்ச்சியடைய செய்த மொட்டு கட்சிக்காரர்களுடன் இணைந்து தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று ரணில் விக்ரமசிங்க நினைத்தார். ஆனால் தற்போது நாமல் ராஜபக்ஷ மொட்டு கட்சியில் போட்டியிடுவதால் அவருக்கு வெற்றி பெறுவது நம்பிக்கை இல்லாமல் போயுள்ளது என்று அவர் தெரிவித்திருப்பதாக முஜிபுர் ரஹ்மானை ஆதாரம் காட்டி இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ரணிலுக்கான மக்களின் ஆதரவு வேகமெடுக்கிறது, வெற்றி பெறப்போவது அவரே, ஜாதிக கிளை உரிமையின் முன்னாள் பிரதி தலைவர் கூறுகின்றார். ஜாதிக கிளை உரிமையின் முன்னாள் பிரதி தலைவர் நிசாந்த ஸ்ரீ வர்ணசிங்க இதனை தெரிவித்திருக்கின்றார். நாடு வீழ்ச்சியடைந்திருந்த போது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள பின்வாங்கிய சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார தேர்தலில் வெற்றி பெற்றவாறு இவ்வாறு நாட்டை நிர்வகிக்கப் போகின்றார்கள். அதனால் ஆளுமை இல்லாத தலைவர்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாட்டையும் மக்களையும் பாதுகாத்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியில் புதிதாக இணைந்து கொண்ட ஜாதிக கிளை உரிமையின் முன்னாள் பிரதி தலைவர் நிசாந்த ஸ்ரீவர்ணசிங்க தெரிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தியில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதான படம், வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமானாறு செல்வச்சந்நிதி முருகன் கோயில் ரதோற்சவம் நேற்று வெகு சிறப்பாக பக்திபூர்வமாக நடந்தபோது இடம்பெற்ற படம் பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் வெள்ளம், பக்தர்கள் வெள்ளத்தில் மத்தியிலே தேர் பவனி வருகின்ற காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சியாக அந்த தினக்குரல் அதனை முன்பக்க படமாக பிரசுரித்திருக்கின்றது.
தமிழ் பொது வேட்பாளரின் முதலாவது பிரசார கூட்டம் முல்லைத்தீவு மண்ணிலிருந்து ஆரம்பம் என்று படத்தோடு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேந்திரனின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் முல்லைத்தீவிலிருந்து ஆரம்பமாகியிருக்கின்றது. முன்னதாக முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு சென்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் முள்ளிவாய்க்கால் நினைவு மூட்டத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தி அதன் பின்னர் முல்லைத்தீவு வற்றாப்பளை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற முதலாவது தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே கலந்து கொண்டார் என்று இங்கே தரப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவிலிருந்து குறிப்பாக முள்ளியவளையில் இருந்து பொத்திவில் வரை தனது பிரச்சாரத்தை முன்னெடுக்கப் போவதாக, பொலிகண்டி முதல் பொத்திவில் வரையான பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும் என்று அரியநேந்திரன் தெரிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. விஜயதாச ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாசவின் படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. விஜயதாசவை சூக்காவும் கைவிட்டது, மைத்திரியின் மகன் சஜித்துடன் என்று கேள்விக்குறியோடு ஒரு செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நம்பி களத்தில் இறங்கியவர் விஜயதாச ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராகவும் குதித்தார். அதற்கு மைத்திரிபால சிறிசேன ஆதரவு வழங்குவதாகவும் முன்வந்தார். என்றாலும் அவரும் கைவிட்ட நிலையிலே அவர் மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் பிளவுகளால் அவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரிப்பதற்கு முன்வந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்திய போது அது தோல்வியடைந்ததை அடுத்து இப்பொழுது அவர் நிற்கதியாக இருக்கின்ற நிலையிலே விஜயதாசவை கைவிட்டிருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. மைத்திரியின் மகன் சஜித்துடன் இணைந்து தேர்தல் ஆதரவு பிரச்சாரங்களிலே முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக கேள்விக்குறியோடு நாம் இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய முன்பக்க செய்திகளவை. தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் வீரகேசரியில் பார்த்த அதே செய்திதான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. ஜப்பானிலிருந்து இந்தியா வரை பொருளாதார ஒத்துழைப்பு, புதிய உடன்படிக்கைகளை ஏற்படுத்துவதே இலங்கையின் நோக்கம். உலகின் தெற்கு நாடுகளின் குரல் மாநாட்டின் 3வது அமர்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரையாற்றிய போது எடுக்கப்பட்ட படங்களோடு இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கட்டங்கட்டப்பட்ட செய்தி அருகில் ஒரு செய்தி. அரசு ஊழியர்களது சம்பள அதிகரிப்பு பொய் பிரசாரங்களுக்கு அரசாங்கம் பதில். அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன விளக்கம் அளித்திருக்கின்றார் என்ற படத்தோடு செய்தி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்க ஊழியர் சம்பள அதிகரிப்பு முன்மொழிவு சர்வதேச நாணய நிதியத்தின் விதிமுறைகளின் அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு மாற்றமில்லாமல் இருக்கும். எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவுகளின் அடிப்படையிலான கருத்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். வரவு செலவு திட்டத்தில் இந்த சம்பள அதிகரிப்பு முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் அது அமைச்சரவையில் ஒப்புதலையும் பெற்றுள்ளதென அமைச்சர் பந்துல குணவர்த்தனர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே பொய் பிரசாரங்களுக்கு மக்கள் செவிசாய்க்க வேண்டாம் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்திருக்கின்றார் என்பது தினகரனிலே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் படத்தோடு ஒரு செய்தி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரதமர் தலைமையிலே புதிய அரசியல் அணி உருவாக்குவதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பம் என்று செய்தி தரப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரமும் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட செய்தி நாம் பார்த்திருந்தோம். ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சி புதிய அரசியல் அணியை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல்கள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். அந்த அரசியல் சக்தியை கட்டியெழுப்ப பிரதமர் என்ற முறையில் தனது ஆசையையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்குவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காலநிலை தொடர்பான ஒரு செய்தி முக்கிய செய்தியாக நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. அதே நேரம் இணைய பத்திரிகைகளிலும் ஆங்கில பத்திரிகைகளிலும் வித்தியாசமான தலைப்பிலே இந்த காலநிலை தொடர்பான செய்தியை பார்க்க முடிகின்றது. பருவமழை வீழ்ச்சியின் வேகம் அதிகரிப்பு, நீர்நிலைகளுக்கு அருகே வாழும் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. நாட்டில் சில பிரதேசங்களில் பெய்த கடும் மழையினால் கலனிகங்கை, அத்தனகலுவோயா, கழுகங்கை, ஜிங்கங்கை மற்றும் நீல்வளகங்கை ஆகிய நதிகளின் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. தற்போது நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையில் எதிர்வரும் நாட்களில் மாற்றம் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. என்றாலும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்திருப்பதால் சில பகுதிகளிலே வளிமண்டலத்தில் ஏற்பட்ட தாழ்வு மையம் குழப்ப நிலை காரணமாக தென்பகுதியிலே குறிப்பாக மேல் மாகாணத்திலே கூடுதலாக மழை பெய்து வருகின்றது. இதனால் தாழ்ந்த பகுதிகளில் இருக்கின்றவர்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது.
பார் பெர்மிட் எனக்கு இருந்தால் நான் பதவி விலக தயார். தயாசிறி எம்பிக்கு வேலுகுமார் எம்பி பகிரங்க சவால் விடுத்திருக்கின்றார் என்று ஒரு செய்தி படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. வேலுகுமார், கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கு முன்வந்திருக்கின்ற நிலையிலே கட்சிக்குள் ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கின்றது. அதே நேரம் குருநாகலில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே தயாசிறி ஜெயசேகர் ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது செலுத்தினார். பார் லைசன்ஸை எடுத்ததால்தான் அவர் பதவி விலக தயார் என்று இவர் சொல்லியிருந்தாலும் பார் பெர்மிட் இவருக்கு வழங்கப்பட்டதாக வேலுகுமாருக்கு அரசாங்கம் வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு அவர் பதிலளித்திருக்கின்றார். தயாசிறி சொல்வது போல் எனக்கு பார் பெர்மிட் இலங்கையிலே எந்த ஒரு மூலையாக இருக்குமாக இருந்தால் எனது பாராளுமன்ற உறுப்பினரை விட்டு விலக நான் தயாராக இருக்கின்றேன் என்று வேலுகுமார் எம்பி தெரிவித்திருக்கின்றார் என்பது தினகரன் பத்திரிகையிலே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். சிறிய ஒரு இடைவேளையின் பின்பு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம்.